வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகோன்னா 9/5/2026 அண்டர் கிராஜுவேட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல் ஷிஃப்ட் மேக்ஸ் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு கம்ப்யூட்டருக்கு அதை 10,000 அது எவ்வளோக்கு வாங்குதாங்கன்னா 7,650 வாங்குதாங்க. 2 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம். சரியா? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 15%, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் X%. ஓகேவா? அப்போது அந்த X% தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ 10,000 இது மார்க்கெட் ப்ரைஸு. இதுலேருந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் X% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு 7,650 வாங்குகிறாங்க. ரைட்டுங்களா? அப்போது அந்த X% எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ரைட். சரி, ஃபஸ்ட்டு எனது 15% டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ 10,000 15% டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 10,000 × 15% டிவைட் பை 100 அடித்த எவ்வளோவும் 1,500. ஸோ அப்போ 10,000 15%னா 1,500. அப்போ 1,500 போச்சுன்னா 10,000 1,500 கழிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? 8,500. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? 8,500. ஓகேவா? இப்போ 8,500லேருந்து 7,650 ஓகே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் தான் எவ்வளவு? ரைட்டா? சரி, இது எப்படி செய்யலாம் பாருங்க. 8,500 இது எவ்வளோ? 7,650. இது கேன்சல் பண்ணிங்க. ஒரு ஜீரோ கேன்சல். சரியா? ஸோ அப்போது 850 765. ஸோ இதில் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதில் எவ்வளோ குறையுன்னு பாருங்கள். 850 765 போச்சுன்னா கழிச்சாச்சுன்னா எவ்வளோ வரும்? 85. ரைட்டா? ஸோ அப்போ 85 டிவைடட் பை என்ன போடணும்? 850. ஸோ இதில் தானே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை கீழே போடணும். 850 × 100. சரியா? பர்சன்டேஜ் 100. ஸோ 0 கேன்சல். 85 கேன்சல். ஸோ 10%. ஸோ அப்போ இந்த எக்ஸுங்கிறது என்னது? 10%. கேட்டுங்களா? ஸோ ரெண்டாவது டிஸ்கவுண்ட் 10%. ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்க. ஒரு டேங்க் இருக்குது. அதோட கெப்பாசிட்டி 6,600 லிட்டர். 6,600 லிட்டர் டேங்க். இந்த டேங்கோட கொள்ளளவு. சரியா? ரைட். ஸோ இந்த கெப்பாசிட்டி உள்ள டேங்கை ஏங்கிற பைப் நிரப்புது. எவ்வளோ வேகத்தில்னா 9 லிட்டர் பெர் மினிட்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு 9 லிட்டர். சரியா? ஒரு நிமிஷத்துக்கு 9 லிட்டர் பெர் மினிட்ஸில் நிரப்புது. அதே டேங்கை இன்னொரு பைப்பு பின்னு இருக்குது. அந்த பைப்பு இது பி கிடையாது. பிங்கிற பைப்பு 7 லிட்டர் பெர் மினிட்ஸில் என்ன பண்ணுது? தண்ணியை வெளியே கொண்டு வருது. சரியா? இது ஏ நிரப்புது, பி எம்டி பண்ணுது. சரிங்களா? ஓகே. அப்போது எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? கொஷின் பாருங்கள். 6,600 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்கை ஏங்கிற பைப் 9 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு 9 லிட்டர் நிரப்புது. அதே தான் பிங்கிற பைப் ஒரு நிமிஷத்துக்கு 7 லிட்டரை எம்டி பண்ணுது, காலி பண்ணுது. ஸோ அப்போ எவ்வளோ நேரத்தில் ஃபில் அப் ஆகும்? ரைட். இது ஒரு ஃபில்லு, ஒரு எம்டி. சரியா? அப்போனா இது 9, இது 2 கழிச்சிருங்க. சரி, 9 இது 7. கேட்டுங்களா? 9 7. அப்போ என்ன? கழிச்சா 2. ஓகேவா? ஸோ இது சிம்பிளாக செஞ்சிடலாம் பாருங்கள். மொத்தம் எவ்வளோ? 6,600 லிட்டர் டிவைடட் பை இது ஒரு ஃபில்லு, ஒரு எம்டியா? இது 9. அதனால் இது எம்டிங்கிறது மைனஸ். அதனால் -7 போட்டிருக்கோம். ஈக்குவல் டு எவ்வளோ? 2. அது 2 போட்டுருங்க. அடித்த எவ்வளோக்கும்? 33,000. ஓகேவா? 33,000. இங்கே என்ன கொடுத்துருக்கு? இது மினிட்ஸ். அவங்க கேட்டிருக்குது ஹவரில் கேட்டிருக்கு. ஸோ டிவைட் பை ஹவரில் மாற்றணும். டிவைட் பை 60. சரிங்களா? கேன்சல் பண்ண எவ்வளோக்கும்? ஒக்சிகல் கேன்சல். 1 6 5,30 மீதி 3 5,30. ஸோ 55 ஹவர்ஸ். ஆப்ஷன் டி. கேட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த நம்பர் கொடுத்துட்டு
ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பி. ஏ பின்னு ரெண்டு இருக்குது. அங்கே பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ பெரிய வேல்யூ எதுன்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி இந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படணும்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி, 11ஆல் வகுப்படணுங்கன்னா அதோட ரூல் என்னது? இந்த நம்பர் எழுதிக்கலாம். 3 0 A 6 8 B. 11ஆல் வகுப்படணும்னா ரூல் என்னென்னா அல்டர்னேட் நம்பர். சரி, அல்டர்னேட் நம்பர் 3 அதை கூட்டணும் +A +8 மைனஸ் அடுத்த அல்டர்னேட் நம்பர் B +6 +0. சரியா? அந்த அல்டர்னேட் நம்பரை நம்ம கூட்டினோம்னா நமக்கு வந்து அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0 அல்லது 11ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 11ஆல் வகுப்படும். அதுதான் ரூல். ரைட்டு. இப்போ என்ன வரும்? 11 + A மைனஸ் 6 + B மைனஸ் B +6 ஈக்குவல் டு 11. சரியா? 11 இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம். ரைட். 11 + A மைனஸ் B மைனஸ் 6 ஈக்குவல் டு 11. ஓகேவா? 11ல் 6 வச்சுன்னா என்ன ஆகும்? கழிச்சாச்சுன்னா 5 + A - B ஈக்குவல் டு 11. ஸோ A - B ஈக்குவல் டு 11. இந்த 5 ஈக்குவல் டு கழிச்சிட்டு போச்சுன்னா 11 - 5 6. ரைட்டுங்களா? அப்போது A - B வந்து 6 கிடச்சிட்டு. ரைட். ஓகே. இப்போது A - B 6 கிடைக்குன்னா நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வருதுன்னு பார்க்கணும். இப்போ A B, ஏக்கு போகலாம். இன்னொன்று என்ன கொடுத்து, A வந்து பியோட பெரிய நம்பராக இருக்கணும். அதையும் பார்த்துங்க. A வந்து பியோட பெரிய நம்பராக இருக்கணும். அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு. சரி, இப்போ ஏக்கு வந்து 9 போட்டால் பிக்கு 3 போட்டால் கழிச்சா என்ன வரும்? 6 கிடச்சிருமா? ரைட்டா? அதுமாரி ஏக்கு வந்து பி போட்ட 10 போட்டு பிக்கு வந்து 4 போட்டாச்சுன்னா 10 - 4 6 கிடச்சிருமா? ஓகேவா? இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆப்ஷன் பாருங்கள். அப்போ நம்ம எந்த நம்பர் கொடுக்கலாம்? பெரிய நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. என்ன கொடுத்துருக்கு? மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ நம்ம 1 3 இல்லை 4 இதுதான் ஆன்சரு. நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கேட்டனால 4 ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். 2 நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் வந்து 3/4 ஆஃப் செகண்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் வந்து 3/4 ஆஃப் செகண்ட் நம்பர். ஆஃப்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். சரியா? சரி, ரைட்டு. இப்போ இதை எப்படி செய்யலாம்? 4 இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ 4x = 3x. ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட் நம்பர் 4x, செகண்ட் நம்பர் 3x. ரைட். இப்போ ஃபஸ்ட் நம்பர் ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஆவரேஜ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த போத் நம்பர். இந்த நம்பரோட தலைகீழோட சதவிகிதம் வந்து ஆவரேஜில் சதவீதம் தானே. ஆவரேஜ் வந்து 7/48. ஸோ அப்போ இதோட தலைகீழ் என்னது? 1/4x 1/3x. இதோட ஆவரேஜ் சொல்லியிருக்கு. ஆவரேஜ் அர்த்தம் ரெண்டையும் கூட்டி மொத்தம் 2 நம்பர்னால 2 டிவைட் பண்ணுங்கள். அதுதான் ஆவரேஜ். இது என்ன கொடுத்துருக்கு? 7/48. ரைட். இப்போ சால்வ் பண்ணுங்கள். இதை 3x + 4x / 4 3 12x. இந்த 2 இப்படி எழுதிக்கோங்க. 1/2 எழுதிக்காங்க. ஓகே. ஈக்குவல் டு 7/48. அப்போ கூட்டின அளவும் 7x / 12x ஈக்குவல் டு அந்த 1/2 ஒரு நிமிஷம் இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 7/48. 7 7 கேன்சல். 12 12 4 12 48. 4 2 2 4. அப்போ x = எவ்வளவு? 2. இப்போ எக்ஸ் நமக்கு 2 கிடச்சிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் என்னது? 4. ஸோ அப்போ 4 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. எவ்வளவு? 8. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷினு. தி ஏரியா ஆஃப் எ ட்ரப்பாசியமோட ஏரியா வந்து
140 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது ட்ரப்பாசியம்னு என்னென்னா இந்த மாதிரி சைஸ் தான் ட்ரப்பாசியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரல் சைடு. இது பேரல் சைடு. இந்த 2 பேரல் சைடுக்கும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு என்னது, அதோட செங்குத்து இதுதான். இந்த இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ரைட்டு. ஒரு பேரல் சைடு வந்து 28, அது இந்த சைடு 28ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஏரியா ஆஃப் ட்ரப்பாசியம் ஃபார்முலா இருந்ததுன்னா, ஏரியா ஆஃப் ட்ரப்பாசியம் ஃபார்முலா என்ன ஆகுனா, ஹாஃப், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி பாருங்க, ஹாஃப் 2 சைடு இருக்கா, வேறு ஒரு சைடு, அதனால் a + b இன்ட்டு இந்த ஹைட்டு. இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரப்பாசியம் ஃபார்முலா. ஓகேவா? அந்த ஏரியா ஆஃப் ட்ரப்பாசியம் கொடுத்துட்டாங்க 140 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 140 போட்டலாம். இதுக்கு பதிலாக ஈக்குவல் டு ஆஃப், ஒரு சைடு வந்து 28, இன்னொரு சைடு நமக்கு தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். ஓகேவா? அதான் கொடுத்துருக்கு. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன்ஸ் பேரல் சைடு. இந்த 2 பேரல் சைடுக்கும் உள்ள செங்குத்து தான் 7ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் ஹைட்டு. ரைட்டுங்களா? ரைட். ஓ 7 7 7 40. ஸோ அந்த 2 இங்கே வந்துச்சுன்னா எவ்வளோ வரும், 40 ஈக்குவல் டு 28 ப்ளஸ் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28 ஈக்குவல் டு கன்சிடர் 40 மைனஸ் 28. இப்போ எவ்வளோ வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இன்னொரு சைடு நமக்கு என்னது, 12. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஒரு நல்ல கொஷின். ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்குது. சரியா? இப்படி ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்குது. இதோட ஏரியா வந்து, அதாவது ஏரியானா அதோட பரப்பளவு, இந்த உள்ள அளவு வந்து எவ்வளோனா ஏ ஸ்கொயர். அந்த ஏரியா வந்து என்னது, ஸ்கொயரோட ஏரியா வந்து ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அது வந்து எவ்வளோனா 4356 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ஒரு ரவுண்ட் ஆஃப் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட ஒரு ரவுண்டு, அதாவது இந்த சுற்றி உள்ள அளவு. சரியா? அந்த 1 ரவுண்ட் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ரவுண்ட் ஆஃப் அனதர் சர்க்குலர் பார்க். இன்னொரு பார்க் இருக்குது, சர்க்குலர் பார்க். ஸோ இதோட சுற்றளவும் இந்த ஸ்கொயர் பார்க்கோட சுற்றளவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கலாமா? ஸோ சுற்றளவு என்னது, ஸ்கொயரோட சுற்றளவு வந்து 4a. ஓகேங்களா? ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி ஏ தெரியும். ஏ ஸ்கொயர் வந்து எவ்வளோ, 4356. அப்போ ஏ வந்து எவ்வளவு, √4356. ஏ வந்து எவ்வளோனா, இது எதோட ஸ்கொயர்னால் 66ஓட ஸ்கொயர். ஸோ 66 × 66. சரிங்களா? அப்போ ஏ வந்து எவ்வளோ, நமக்கு 66. புரியுதா? ஏ வந்து 66. நமக்கு அந்த ஃபுல் சரௌண்டிங் என்ன நினச்சிக்கணும், அந்த சுற்றளவு 4a. அப்போ 4 × 66. ஓகேவா? ஈக்குவல் டு, அதுதான் எதுக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்குலர் பார்க்கோட சுற்றளவுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்குலர் பார்க்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, சுற்றளவுனா 2/r. ரைட்டா? 2/r. சப்போ 4 × 66 × 2 × 22/7 × r. அதாவது ரேடியஸ் நமக்கு தெரியாது. 1 3 1 2 2 4. அப்போ என்ன வரும், r இஸ் ஈக்குவல் டு, இந்த 7 இங்கே வந்துடுமா, அப்போ 7 × 2 × 3. ஸோ எவ்வளவு, 42. ஸோ நமக்கு ரேடியஸ் 42 கிடச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சர்க்குலர் பார்க்கோட ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ சர்க்குலர் பார்க்கோட ஏரியா ஃபார்முலா ஆனது r². ஸோ அப்போ 22/7 × r நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 42 × 42. ரைட்டுங்களா? சரி, இது கேன்சல் பண்ணலாமா, 7 7 6 7 42. ஓகேவா? ரைட்டு. இப்போ 22 × r × 42 இதை பேருக்குன்னா ஆன்சர் வந்துடும். சரி, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்கள். 2 12 12 2 24. ஸோ ஆன்சர் வந்து 4ல் முடியுது.
4ல் முடியுத ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ நம்ம ஃபுல்லாக பெருக்க வேண்டிய தேவை இருக்காது, டைம் ஆகும். ஸோ இந்த மாரி நீங்கள் கடைசி டிஜிட்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஹீனா அப்படிங்கிறவங்க ஒரு சோஃபா வாங்குகிறாங்க. சரியா? 30% டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிறாங்க. எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு? 30% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க 70%க்கு வாங்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது அவங்க 35% டிஸ்கவுண்ட்டில் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 2000 சேவ் பண்ணுதாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா என்னென்னா அந்த 70% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. அப்போது 35% மைனஸ் 30%, இதுதான் எவ்வளவு? 2000 ரூபாய். அப்போ 5% தான் எவ்வளவு? 2000 ரூபாய். ஓகேவா? 1% எவ்வளவு? 1 5 5 4 5 70 0 0. ரைட்டுங்களா? அப்போ 1% வந்து எவ்வளவு? 400. நமக்கு என்ன கேட்டிருக்கு? எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, அதான் 70% கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1% 400, 70% எவ்வளவு? 7 × 4 எவ்வளவு? 28 0 28,000. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்க. 2 பைப் இருக்குது. 1000 லிட்டர் டேங்கை ஒரு பைப் வந்து 5 மணி நேரத்தில் ஃபில்அப் பண்ணுது, இன்னொரு பைப் வந்து 6 மணி நேரத்தில் ஃபில்அப் பண்ணுது. சரிங்களா? ஒரு டேங்கு இது 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உடையது. சரிங்களா? இதை வந்து ஏங்கிற பைப் வந்து 5 மணி நேரமும், பிங்கிற பைப் வந்து 6 மணி நேரத்துலேயும் ஃபில்அப் பண்ணுது. ரைட்டுங்களா? இப்போது 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம், திறந்து விடுவோம். ஸோ எவ்வளோ நேரத்தில் 1800 லிட்டர் உள்ள இன்னொரு டேங்கு, வேறு ஒரு டேங்கை ஃபில்அப் பண்ணணுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபில் அண்ட் கிடையாது, இது ஃபில் த எம்டி டேங்க். ரைட்டுங்களா? புரியுதா? 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்கை ஏ வந்து 5 மணி நேரத்துலையும், பி ஒரு 6 மணி நேரத்துலையும் ஃபில்அப் பண்ணுது. அப்போது 1800 லிட்டர் உடைய டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில்அப் பண்ணணுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. ஸோ ரெண்டும் சேர்ந்து, சரியா? ஓப்பன் டுகெதர். அப்போது 2 சேர்ந்து. அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 சேர்ந்துன்னா என்ன சொல்லியிருக்கேன்? A × B / A + B. டைம் ஒன்று இருக்கிற எவ்வளோ ஃபார்முலா அதே தான். ஸோ அப்போது 5 × 6 / 5 + 6 11. ரைட்டா? அப்போ 30/11. ஓகேவா? ஸோ அப்போ 1000 லிட்டரை வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில்அப் பண்ணுறாங்கன்னா 30/11. இந்த 2 சேர்ந்து, தனித்தனி 5 6, 2 சேர்ந்து 30/11. ரைட்டு. இப்போ 1800 லிட்டரை எவ்வளோ நேரத்தில் ஃபில்அப் பண்ணும், அதான் எக்ஸ். ஸோ 2 0 கேன்சல். 5 × 10 9 2 18 5 5 6 5 30. ஓகேவா? அப்போ எக்ஸுங்க போய் எக்ஸ் = 9 இங்கே வந்துடும் மேலே. அப்போ 9 × 6/11 எவ்வளோ? 54/11. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான கொஷின். ஒரு பர்சன் அவரோட மந்த்லி இன்கம் வந்து 80,000 ரூபா, அவரோட செலவு வந்து 45,000 ரூபா. ரைட்டுங்களா? ஓகே. இன்கம் வந்து எவ்வளவு? இன்கம் 80,000 ரூபா. சரியா? செலவு வந்து எவ்வளவு? 45,000 ரூபா. ஓகேவா? ரைட். அடுத்த வருஷத்தில் அவரோட இன்கம் வந்து 16% இன்க்ரீஸ் ஆகுது. இன்கம் வந்து 16% இன்க்ரீஸ் ஆகுது. அவரோட செலவு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 8% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க சேவிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க சேவிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஃபஸ்ட் இதை ஷார்ட் ஆக்கிக்கலாம், சுருக்கிக்கலாம். சரிங்களா? 3 0க்கு 3 0 கேன்சல். ரைட்டுங்களா? 16 5 80, 9 5 45. ரைட்டுங்களா? ஸோ 16 5 80, 9 5 45. ரைட். இப்போது இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். கரெக்டாக? இப்போ இன்கம் நமக்கு வருது, அதாவது எதில் அடங்கும்? நம்ம செலவு
ப்ளஸ்ஸு சேவிங், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இன்கம். ரைட்டு. இப்போ இன்கம் எவ்வளோ 16, நம்ம 2 ஜீரோ சேர்த்து வச்சுக்கலாம். சரி, பர்சன்டேஜில் இருக்கிறனால நம்ம 2 ஜீரோ சேர்த்து வச்சுக்கிறோம். சரியா, அதான் 100 × 100 ஏதாச்சும் ஓகேவா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 9, 2 ஜீரோ சேர்த்து வச்சுக்கிறோம். ஓகே, அப்போது சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கும் 900 எவ்வளோ 700 கரெக்டுங்களா. ரைட்டா, இது 1200னா இந்த 2 சேர்த்து தானே வரும் 700. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம் வந்து 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதில் 16%ன்னு எவ்வளோ வரும் 16% எவ்வளோ வரும் 1600 × 14%, 256. ஸோ 256 ஓகேவா, 256 அதேமாரி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 900 × 8% எவ்வளவு 72 ரைட்டுங்களா. ஸோ அப்போ 72. அப்போ நமக்கு 256 வரணும்னா 72 ப்ளஸ் எவ்வளோ கூட்டினா 72 இது 256 வரும் 184. புரியுதுங்களா. 184 கூட்டினா 256 வரும். ரைட்டுங்களா. ஸோ அப்போது நம்ம கண்டுபிடிச்சாச்சு சேவிங் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 700ல் 184 கழிங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு சாரி பாருங்கள் எவ்வளோ 184. எதுலேருந்து 184 மாதிரி இருக்குது 700ல் 184. ஸோ டிவைட் பை 700 × 100 ரைட்டா. 184 அது எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் சரிங்களா. ஸோ அதனால 184 எதுலேருந்து 700ல் 184 × 100. 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல். 7 7 7 14 மீதி 4 6 7 42. ஸோ 26.29 ஆன்சர். ரைட்டுங்களா, ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு க்யூப் 2 க்யூப் இருக்குது சரியா. அதோட சைடு வந்து 8 சென்டிமீட்டர். அந்த 2 க்யூபையும் சேர்த்தா ஒரு க்யூபாய்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அந்த க்யூபாய்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதோட டோட்டல் சர்ஃபேஸ் மொத்த பரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, அது க்யூப் சரியா. க்யூப் சைடு எல்லாமே ஒரு பக்கம் 8 தான், எல்லா பக்கமும் 8 தான் இருக்கும் சரியா. சரி, இப்போ என்னதுன்னா இதேமாதிரி இன்னொரு க்யூபை சேர்க்குறாங்க. சேர்த்தா என்ன ஆகும்னா ஒரு க்யூபாய்டு கிடைக்கும். க்யூபாய்டு என்னதுன்னா ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா. க்யூப்னா ஸ்கொயரு, ஸ்கொயரோட 3D தான் க்யூபு. ஸ்கொயர் வந்து 2D, அந்த ஸ்கொயரோட 3D தான் உங்களுக்கு வந்து என்னதுன்னா க்யூப். ரைட்டா. அதுமாதிரி ரெக்டாங்கிள் வந்து 2D, ரெக்டாங்கிளோட 3D தான் 3 டைமென்ஷன் தான் உங்களுக்கு க்யூபாய்டு. ரைட்டுங்களா. ஸோ அப்போ 2 ஸ்கொயரை சேர்த்தா என்ன ஆகும், நமக்கு ஒரு க்யூபாய்டு தான் கிடைக்கும். ரைட்டுங்களா. இப்போ 2Dயில் பாருங்கள் 2 ஸ்கொயரை சேர்த்தா இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். 2 ஸ்கொயரை சேர்த்தா என்னது 1 ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதுமாதிரி 2 க்யூபை சேர்த்தாச்சுன்னா ஒரு க்யூபாய்டு கிடைக்கும். ரைட். இப்போது இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ உங்களுக்கு 2 க்யூபை சேர்த்துருக்கா, அப்போது இது ஒரு 8னா இது ஒரு 8 ஆகுமா 2. ஸோ அப்போ லென்த் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு 16 மாறுது. ஓகேவா. ஹைட்டு சேம் தான், அது மாற போகிறதில்ல. இப்போ ஹைட் வந்து 8 தான். அதுக்கப்புறம் வந்து பிரெத்தும் மாற போகிறதில்ல இந்த சைடு சரியா. பிரெத்தும் உங்களுக்கு 8 தான் இருக்கும். புரியுதுங்களா. லென்த்து மட்டும் 16, ஏன்னா 2 க்யூபை சேர்த்துருக்கு. ஓகேவா. ஸோ ஹைட்டு வந்து 8 வேறு படுத்து. ஹைட்டு வந்து 8, பிரெத்து வந்து அதுவும் 8 தான் சரியா. புரியுதுங்களா. ரைட் வாங்க. ஸோ இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 2 × LB + BH + HL சரியா.
இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. அப்போ 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி 16 இன்ட்டு 8 எவ்வளோ ஆகும்? 8 9 48 128 ப்ளஸ்ஸு 10 இன்ட்டு ஹைட்டு 8 8 எவ்வளவு 64 ப்ளஸ்ஸு ஹெச் இன்ட்டு எல் எவ்வளவு 16 இன்ட்டு 8 திரும்ப 128. சரிங்களா? ரைட். இப்போ எவ்வளோ ஆகும்? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போடுங்க. 128 64 16 20 2 6 10 12 மீது 1 3. ஸோ 2 இன்ட்டு 320 எவ்வளோ ஆகும்? 640. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பர்சன் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறாரு 40 km/h ஸ்பீடில். சரிங்களா? 40 km/h ஸ்பீடில். அதே மாதிரி திரும்ப அங்கேருந்து ரிட்டன் வந்து பியிலேருந்து ஏக்கு 60 km/h ஸ்பீடில் வராரு. ஸோ அப்போது இந்த ரெண்டுக்கும் சேர்த்து மொத்த டைம் வந்து 5 மணி நேரம் எடுத்துருக்காரு, 5 ஹவர்ஸ். சரியா? ஸோ அப்போ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், ஸ்பீடு 2 ஸ்பீடு இருக்கணும்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிங்க. ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 2xy டிவைட் பை x + y. ஸோ 2 × 40 × 60 டிவைட் பை 60 + 40 எவ்வளோ 100. சரியா? ஒரு ஜீரோ கேன்சல். 6 நாளாக 24 48. ரைட்டா? 48. ரைட். இதுதான் ஸ்பீடு வந்து 48 கிடச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே. ஸ்பீடு வந்து 48 இன்ட்டு டைம் வந்து எவ்வளவு? 5 மணி நேரம். ரைட்டா? ஓகே. அப்போ எவ்வளோ ஆகுது? 8 40 மீதி 4 4 20 24 240. ரைட்டுங்களா? 240 டிஸ்டன்ஸ். இது வந்து என்னது? 2 தூரமும் சேர்த்து போயிட்டு திரும்ப வராங்க இல்லையா? நமக்கு ஒரே இது மட்டும் போதும் இல்லையா? அவங்க 2 சேர்த்து. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னால 2 சேர்த்தானே வருது. ஸோ அதனால் டிவைட் பை 2 போட்டுருங்க. அடித்த எவ்வளோ? 120. டிஸ்டன்ஸ் அப்போ எவ்வளவு? 120. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். a² + b² + c² + 3 இது வந்து எது ஈக்குவல்? 2 × a + b + c. ரைட்டா? ஸோ ஒன்றும் இல்லைங்க. a = b = c = 1 போடுங்க. அதே இது போல் 1 போட்டால் என்ன ஆகும்? 1 + 1 + 1 + 3 = 2 1 + 1 + 1. அப்போ எவ்வளோ வருது? 6. இது எவ்வளோ வருது? 2 × 3 6. ஸோ ஈக்குவல். சரியா? ஸோ அப்போது நமக்கு ஏ பி சிக்கு பேர் என்ன போடலாம்? 1 போடலாம். இப்போ நமக்கு என்ன கட்டுறது? a + b + c கட்டுருக்கு. இப்போ 1 + 1 + 1 3. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். அடுத்து பாருங்கள். cot x = 4/3 அப்படின்னு கொடுத்துட்டு sin x - cos x sin x ஒரு நிமிஷம் sin x - cos x டிவைடட் பை sin x + cos x இது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போது நம்ம cot θக்கு ஃபார்முலா தெரியும். cot θ = cos θ / sin θ. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இது எப்படி எழுதலாம்? cot θவை cos x டிவைட் பை sin x = 4/3. ரைட்டா? இந்த cot θவை இங்கே எழுதுகிறோம். சரி. அப்போது cos xனால் 4 sin xனால் 3. ஸோ cos x = 4 sin x = 3. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க இதில். ஸோ sin xக்கு என்ன போடலாம்? 3 மைனஸ் cos xக்கு 4 டிவைட் பை sin xக்கு 3 ப்ளஸ் cos xக்கு 4 எவ்வளோ ஆகும்? -1/7. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இந்த ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஷிஃப்ட் எல்லாத்துலேயும் கேட்டதை கொஷின்ஸை நம்ம ரேண்டமாக கிடச்சதை வச்சு நம்ம
எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னும் இதில் வந்து ஒரு 9th டேட்டில் இன்னும் ஒரு 17 கொஷின் முடிஞ்சிருக்கு. 17-20 கொஷின் இதில் இருக்குது. இன்னொரு 40 கொஷின் அடுத்த வேண்டியது இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.